கணவனை விட தான் இளமையாக இருக்கணும்னு சொல்லி காட்டுறதுக்கு முயற்சி எடுத்து இப்போ குற்றவாளி அடையாளம் காணப்பட்டிருக்கிற சசி வீரவங்ச முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சனுடைய மனைவி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சசி வீரவங்ச பிறந்தது, விமல் வீரவங்சனுடைய மனைவி பிறந்தது 1967ஆம் ஆண்டு. விமல் வீரவங்ச பிறந்தது 1970ஆம் ஆண்டு. ரெண்டு பேருக்கும் இடையில் 3 வருஷ வயது வித்தியாசம் இருந்தது. இப்போ விமல் வீரவங்சோட மனைவி சசி வீரவங்ச நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சமூகத்தில் இந்த மாதிரி வயது வித்தியாசம் இருந்தால் யாராவது ஏதாவது சொல்ல முடியும்னு சொல்லி யோசிச்சாங்களோ என்னமோ தெரியாது. என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை, நேஷனல் ஐடென்டி கார்டு, தேசிய அடையாள அட்டையில் இருக்கிற பிறந்த ஆண்டு திகதியை மாற்றுறதுக்குன்னு சொல்லி அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு முயற்சி எடுக்கிறாங்க. 1967ஆம் ஆண்டு பிறந்த பிப்ரவரி 1ஆம் தேதி பிறந்த சசி வீரவங்ச 1971 பிப்ரவரி 3ஆம் தேதி தான் நான் பிறந்தேன்னு சொல்லி கணவருக்கும் எனக்கும் இடையில வயது வித்தியாசம் 1 வருஷம் தான், நான் தான் இளமையானவர், ஏற்கனவே சொல்லப்பட்டது பிழையானது, இல்லாட்டி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. இதில் நேஷனல் ஐடென்டி கார்டு போலியாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, பர்த் சர்டிஃபிகேட் போலியாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி விசாரணைகள் உறுதி செய்யப்படுது. அது மட்டும் கிடையாது, அதை பயன்படுத்தி கொண்டு பாஸ்போர்ட் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் சாதாரணமான பாஸ்போர்ட் கிடையாது, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், ராஜதந்திர கடவுச்சீட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதுதான் இவங்க பிரச்சனையில் சிக்கினதுக்கான காரணமாக இருக்குது. இந்த கடவுச்சீட்டை பல சந்தர்ப்பங்களில் வெளிநாடு போகிறதுக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் விமான நிலையத்தில் பயணம் செய்கிற சந்தர்ப்பத்தில் சலுகைகள் கொடுக்கப்படும், அரசியல் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சலுகையை அமைச்சரினுடைய மனைவி என்ற அடிப்படையில் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிறது ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ். இதை பற்றின வழக்கு விசாரணை ஏற்கனவே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் 2 வருஷங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் மேன்முறையீடு பதிவு செய்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் 2 வருஷ கடூழிய சிறை தண்டனையும் அபராத தொகையாக 1 லட்சம் ரூபாவும் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த 1 லட்சம் ரூபாவை செலுத்த தவற பட்சத்தில் மேலதிகமாக 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. அதே தீர்ப்பு கொடுத்த கோட்டை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிணை கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் 3 காரணங்கள் முன்வைக்கப்படுது. முதலாவது, இவங்களுக்கு எதிராக வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் கிடையாது, நிலுவையில் வழக்குகள் கிடையாதுன்றது. அந்த காலகட்டத்தில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் எதிர்நோக்கி வழக்கு விசாரணைகள் நிலுவையில் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சலுகையை கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்படுது. இதுக்கு முதல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி அவர் அடையாளம் காணப்பட்ட நபர் கிடையாது, இந்த விதமான ரெக்கார்ட்ஸும் கிடையாதுன்னு சொல்லி இன்னொரு காரணம் சொல்லப்படுது. 3வது, மேன்முறையீடு பதிவு செய்திருக்கிறோம். இந்த மேன்முறையீடு விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். அந்த காலகட்டத்துக்குள்ள இவங்களை சிறையில் அடைக்கிறது அநீதியானதாக இருக்கும். என்று சொன்னால் மேன்முறையீட்டில் குற்றமற்றவர் நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்படுமா இருந்தால் அந்த தீர்ப்பை, இந்த தண்டனை அனுபவிக்கிறது சரியில்லாத ஒரு விஷயம் என்ற மாதிரி 3 காரணங்கள் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. இதில் 2 காரணங்கள் விசேடமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் கிடையாது, குற்றவாளின்னு சொல்லி அடையாளம் காணப்படலை. அதே மாதிரி நிலுவையில் எந்த விதமான வழக்கு விசாரணைகளும் கிடையாது என்ற அடிப்படையில் 50,000 ரூபாய் ரொக்கப்பணையிலையும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணையிலையும் பிணை கொடுக்கப்படுது சசி வீரவங்சவுக்கு அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு இந்த மேன்முறையீடு தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு இன்றைக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுது. நீதிபதி மஞ்சுள திலகரத்ன தீர்ப்பு அறிவிக்கும் போது சொல்றாரு, சசி வீரவங்சவினுடைய சட்டத்தரணிகள் சொல்லியிருக்கிறாங்களாம், அவங்க சொல்லியிருக்கிறாங்களாம் இதுல பாஸ்போர்ட்ல ஒரு சின்ன பிழை இருந்தது, ஒரு குறைபாடு இருந்ததுன்றது எங்களுக்கு தெரியும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். இதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நீதிமன்றத்தில் இது கிட்டத்தட்ட மிகைப்படுத்தப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களால சுட்டி காட்டப்பட்டிருக்காங்க. ஆனால் கொழும்பு கோட்டை நீதிமன்ற வழக்கு விசாரணையில் எல்லா விஷயங்களையும் நீதிபதி உரிய முறையில் ஆராய்ஞ்சதுக்கு பிறகுதான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்படியே பாஸ்போர்ட்ல ஒரு பிழை இருக்கு, ஒரு குறைபாடு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா இருந்தால் அதை மாற்றுறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் முயற்சியும் எடுக்கப்படலை. இந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி கொண்டு பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வந்திருக்கிறீங்க. இதனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு செல்லுபடியாகும். 2 வருஷங்கள் கடூழிய சிறை தண்டனைன்றது இன்னைக்கு கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மஞ்சுள திலகரத்ன அறிவிச்சிருக்கிறார். இப்போ விமல் வீரவங்சவினுடைய மனைவி சசி வீரவங்ச சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார், சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதையும் தாண்டி இன்னும் ஒரு தடவை மேன்முறையீடு செய்யறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனிடம் சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு வழக்கு விசாரணையும் இன்றைக்கு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு வர 16ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்ட வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மனு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே சாலை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பு காவல் உத்தரவு ரத்து செய்யப்படணும் என்ற கோரிக்கையை முன்வச்சு தான் இந்த மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக கடந்த காலங்களில் நடந்திருக்கிற ஒரு சில சம்பவங்களையும் சலைவினுடைய சட்டத்தரணி நினைவுபடுத்தி இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் நீதி அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்சவினுடைய கருத்துக்கு அமைய IS பயங்கரவாத அமைப்பினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட சிலர் இலங்கையில் இருந்திருக்கிறாங்க. 39 பேர் இலங்கையை சேர்ந்தவர்கள் சிரியாவுக்கு போய் அந்த அமைப்பில் இணைஞ்சு கொண்டு பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்கன்ற தகவல் தெரிய வந்திருக்கு. சர்வதேச போலீஸோட உதவியோடு அந்த காலகட்டத்தில் செயற்பட்டிருக்க முடியும். CIDக்கு பொறுப்பாக இருந்தவர் ஷானி அபேசேகர்,
ஆனால் சர்வதேச போலீசினுடைய ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்பட்டு இந்த விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படாமல் இருக்கு. இன்றைக்கு அவங்களே விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை தவிர புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்ட சம்பவங்கள் அந்த காலகட்டத்தில் பதிவாகி இருந்தது, தாக்குதலுக்கு முதல்ல. அந்த சம்பவத்திலையும் உரிய முறையில் செயற்பட்டிருந்தா இந்த சம்பவத்தை தடுத்திருக்க முடியும். அந்த நேரத்திலையும் செயற்படாமல் இருக்கிறாங்க, இன்றைக்கு விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுது. இதை தவிர இந்த சம்பவம் நடக்கிற காலகட்டத்தில் 2019ஆம் ஆண்டு காலகட்டத்தில் SIS அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர் நிலந்து ஜெயவர்தன அவர் பல சந்தர்ப்பங்களில் போலீஸ் மாதிபருக்கு அந்த காலகட்டத்தில் போலீஸ் மாதிபருக்கு சஹ்ரான் ஹாஷிம் குழுவினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக அறிவிச்சிருக்கிறார். அந்த அறிக்கைகள் சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலையா. நீதிபதி அல்விஸ் தலைமையிலான விசாரணை குழுவினுடைய அறிக்கைக்கு அமைய ஷானி அபிஷேகரவுக்கு எதிராகவும் ரவி செனவிரத்னவுக்கு எதிராகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் சொல்லி பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்காம். அந்த மாதிரியான நபர்கள் இந்த மாதிரி விசாரணை நடத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சலைவனுடைய சட்டத்தரணி இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு சில வாதங்களை முன் வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்ட விசாரணைன்னு சொல்லி இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு நடந்திருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விசாரணை என்று சொன்னால், முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சேபக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விசாரணை. KP குமரன் பத்மநாதன் 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு மலேசியாவில் தலைமறைவாக இருந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருந்தார். அப்படி கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு புலிகள் அமைப்பினுடைய தங்கம் சம்பந்தமான சாதாரணமான தொகை கிடையாது, தொன் கணக்கான புலிகளினுடைய தங்கம் சம்பந்தமான சில தகவல்கள் KP சொல்லப்படுற குமரன் பத்மநாதன் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது சொல்லி பேசப்பட்டிருந்தது. இதை பற்றி சியபோக்ல ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. புலிகளினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவங்க வச்சிருந்த தங்கத்துக்கு என்ன நடந்தது, தங்கம்னு சொன்னால் சாதாரண நகைகள் கிடையாது, தங்க கட்டிகள். இப்போ கடைசி காலகட்டத்தில் பொதுமக்களினுடைய நகைகள் அடகு வைக்கப்பட்டது வங்கிகளில். அந்த நகைகள் இதுவரைக்கும் உரிய முறையில் திருப்பி கொடுக்கப்படலை. அந்த நகைகளுக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு சந்தேகம், கேள்வி இன்றைக்கு வரைக்கும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் புலிகள் அமைப்பு வச்சிருந்த தங்க கட்டிகளுக்கு என்ன நடந்ததுன்றதும் இன்றைக்கு வரைக்கும் மர்மம் மறந்து கொண்டிருக்கு. KP இலங்கைக்கு கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதை பற்றி விசாரணை நடந்திருக்கு, ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதுக்கு பிறகு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மாயமாகி இருக்கு, அரச பதிவுகள் இருந்து அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. அப்ப இது திட்டமிட்ட செயற்பாடு. அந்த தங்கத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரணை நடத்துறதுக்காக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிற முறைப்பாட்டுக்கு அமைய முன்னாள் ராணுவ தளபதி என்ற அடிப்படையில் சரத் பொன்சேகா இன்னைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறாராம், எனக்கு அதுக்கும் இடையில இந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி பொன்சேகா சொல்லி இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் நான் ராணுவ தளபதியும் கிடையாது, அதனால எனக்கும் அதுக்கும் இடையில் தொடர்பு கிடையாது, எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி உண்மையிலேயே தெரியாது. ஆனால் தொன்கணக்கான புலிகளினுடைய தங்கம் சம்பந்தமான ஒரு தீவிரமான விசாரணை இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு சொல்லி சரத் பொன்சேகா சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ எந்த ஒரு போராட்ட அமைப்பாக இருந்தாலும் பணமாக வச்சிருக்கிறது கிடையாது, தங்கமாக வச்சிருக்கிறது தான் சாதாரணமான வளமையான ஒரு நடைமுறை. வெளிநாட்டில் இருக்கிற சொத்துக்களுக்கு என்ன நடந்ததுன்றது பெரும்பாலும் தமிழர்களுக்கு தெரியும், அதை பற்றி கதைக்கிறதுல பிரயோசனம் கிடையாது. புலிகள் வச்சு கொண்டிருந்த சொத்துக்கள், குறிப்பாக கடைகளுக்கு என்ன நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் புலிகள் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சி வைக்கப்பட்டிருந்த தங்க கட்டிகளுக்கு என்ன நடந்தது, அது கடைசி காலகட்டத்தில் கைப்பற்றப்பட்டது. KP சில முக்கியமான தகவல்களை சொன்னார்ன்ற மாதிரியான தகவல்கள்லாம் பேசப்பட்டு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிற பின்புலத்தில் தான் இப்போ அதை பற்றின ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு விசாரணை. இதில் பல மர்மங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டியிருக்கு, பல ரகசியங்கள் உடைக்கப்பட வேண்டியிருக்கு. அது வெளியில் வருமா இல்லையா என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு பின்னால் இருக்கிற பூதம் என்னன்ற கேள்விக்கான பதில் கிடைக்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல போன சந்தர்ப்பத்தில் சரத் பொன்சேகா ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. சலை ஒரு ராணுவ வீரர் துன்புறுத்தப்படுறாருன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்கிறாரு, நான் ராணுவ தளபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட நேரம் சலைவுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியான சலுகைகள் கிடையாது. 8 மாதங்கள் சித்திரவதைகள் கொடூரங்கள் அனுபவிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இல்லாமல் இராணுவம் சம்பந்தமான பற்றோ தேசப்பற்றோ இல்லாத அரசியல்வாதிகள், இலங்கையில் இல்லாத நபர்கள் மாதிரி செயற்பட்டு கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு சலை சம்பந்தமாக கதைக்கிறது ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற மாதிரி சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் யாருமே பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. இன்றைக்கு சலைவை பார்க்கறதுக்கு கிழமைக்கு ஒரு தடவை 2 தடவைன்னு சொல்லி லோயஸ் போகிறாங்க. அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் போய் பார்க்குது. வீட்டில் இருந்து சாப்பாடு வரைக்கும் கொண்டு போகப்படுது. அப்போ சலுகைகள் கொடுக்கப்படுதுன்ற இந்த மாதிரியான சம்பவங்கள் வெளிப்படுத்துகின்றதான சரத் பொன்சேகாவினுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு விசாரணைக்கு போன சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் திரும்பவும் அதை பற்றி பொன்சேகா கதைச்சிருந்தார். சியபக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோஷித ராஜபக்சவுக்கும் திரும்ப ஒரு அழைப்பு விடுத்திருக்கு. எதிர்வரும் நாட்களில் அவரும் கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கிறார். இது வேற ஒரு சம்பவம். சப் லெப்டினன்ட்னா கடற்படையில் இணைக்கப்பட்ட ஒரு நபர். இந்த தகுதியின் அடிப்படையில்
நினைச்சு கொள்ளப்பட்டார்ன்றது தெரியாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதினு சொன்னால் மகனுக்கு சலுகை கொடுக்கறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அந்த அடிப்படையில் வந்து சப் லெப்டினன்ட் என்ற பதவியில் வந்து நினைச்சு கொள்ளப்பட்டிருந்தவர். அதுக்கு பிறகு கடற்படையால் பயிற்சிகளுக்குன்னு சொல்லி பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். எந்த அடிப்படையில் அது வரைக்கும் இருந்த நடைமுறைகளை மீறி அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றதை பற்றி ஒரு விசாரணை நடந்து வருது. அந்த விசாரணைகளின் அடிப்படையில் வந்து யோஷித ராஜபக்சவும் எதிர்வரும் நாட்களில் இப்போ சியபோக்கில் வந்து சாட்சியம் கொடுப்பார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. விசாரணைக்கு அவர் கூப்பிடப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான தீவிரமான விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில், தீர்ப்பு கிழமை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பின்புலத்தில் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டங்களும் நடத்தப்படுது. இன்னைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. பிரேம்நாத் சி துலவத்த ராஜபக்சகளினுடைய வலதுகை மாதிரியான ஒரு நபர், கோட்டாபய ராஜபக்சவினுடைய வலதுகை என்ற மாதிரி அவருடைய முன்னாள் செயலாளர் சுகேஸ்வர பண்டார அடையாளப்படுத்தப்பட்டிருந்தவர். அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். ராஜபக்ச சார்பு அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தில் முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்காம். எதிர்வரும் நாட்களில் அஸ்கிரி மல்வத்து பீடங்களினுடைய பீடாதிபதிகளை, பெரிய பிக்குகளை போய் ராஜபக்ச தரப்பு அரசியல்வாதிகள் சந்திக்க போறாங்களாம். IMF உடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்காம. இலங்கை வந்து மோசமான ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கு. இதை வந்து பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றதை பற்றி இந்த கூட்டத்தில் வந்து பேசப்பட்டிருக்காம். ஆனால் வேற விஷயங்கள் உள்ள பேசப்பட்டிருக்கலாம். இதை தவிர ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு அரசியல் கூட்டம் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு. சில மாதங்களுக்கு பிறகு அரசியல் செயற்பாடுகளில் ரணில் விக்ரமசிங்க ஈடுபடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார். கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவை கடுமையாக விமர்சனம் செய்த ஒரு சில அரசியல்வாதிகள் அந்த இடத்துக்கு போயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. எப்படி எதிர்வரும் நாட்களில் வந்து SJB மாதிரியான எதிர்கட்சிகளோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செயற்படுறதுன்றதை பற்றி நாங்கள் காய்ச்சிருக்கிறோம். நாடு வந்து ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது, ஜனநாயகம் கிடையாது, அது இதுன்னு சொல்லி வளமையாக சொல்லப்பட்ட அதே மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் ரணில் விக்ரமசிங்க மீண்டு வந்திருக்கிறார் சொல்லி இன்னைக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது மாஸ்க் போட்டிருந்தார். அதில் கலந்து கொண்டிருந்த எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அவர் வந்து ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறார். இனி அரசியலில் வந்து தீவிரமாக ஈடுபடுவார் என்ற மாதிரியான கருத்துக்கள் தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு பிறகு ஒரு சில அரசியல்வாதிகளால் சொல்லப்பட்டிருந்தது. எப்படியான தீவிரமான அரசியலாக இருக்க போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.